வணக்கம். வாசுதேவன், கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன். தோல்வி அடைந்த தொழில்களை வெற்றிகரமாக நடத்துவது எப்படி, வெற்றி தொழில்களை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்வது எப்படி, தோல்வியை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கும் தொழில் ஆர்வலர்களுக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக பாக்குமட்டை தொழிலை நமது நிறுவனம் வழிநடத்துகிறது. எல்லாரும் பாக்குமட்டை தொழிலில் இயந்திரங்களை வாங்கி என்னால் சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற தோல்வி குரல்கள் அதிகம் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு சூட்சமத்தை நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழங்குகிறது. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நமது நிறுவனம் பாக்குமட்டை இயந்திரங்களை விற்பனை செய்யவில்லை. நாங்க மற்ற நிறுவனங்களில் விற்பனை செய்த இயந்திரங்களை வைத்து தொழில் செய்ய முடியாதவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவர்கள் தயாரித்த பொருட்களை நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கு தொடர்ந்து தொழிலை நடத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. அதனால பாக்குமட்டை இயந்திரங்களை வாங்கி எங்களால் தொழில் பண்ண முடியல, நாங்கள் போத்தி வச்சிருக்கிறோம், பல ஆண்டுகளாக சும்மா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் இந்த வாய்ப்பை கொடுக்குது. இதுவரைக்கும் நிறைய நிறுவனங்கள் இயந்திரங்களை விற்பனை செய்து நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து அவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து செய்யாமல் இயந்திரங்களை விற்பனை செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்டிருப்பார்கள். ஆனால் நமது நிறுவனம் இயந்திரங்களை விற்பனை செய்யவில்லை. அந்த இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்ய இயலாதவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறது. அப்ப இந்த தொழிலை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்கு மட்டை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த பாக்கு மட்டை தரமாகவும் சரியாகவும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அப்போ நாகுது, நிறைய பேர் இந்த ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாம அவர்கள் இந்த தொழிலில் முதலீடு செய்துவிட்டு ரா மெட்டீரியல் கிடைக்கல, ரா மெட்டீரியலுக்கு பணம் போட முடியல அப்படிங்கறதுக்காக இந்த தொழிலை செய்யாமல் கைவிட்டுறாங்க. அதனால நமது நிறுவனம் என்ன பண்ணுது, இந்த பாக்கு மட்டை தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவையான அந்த பாக்கு மட்டைகளை நமது நிறுவனம் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தேவை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டெலிவரி அனுப்புறோம். அப்போ இந்த பாக்கு மட்டைகளை நாம வாங்கி கொடுக்கிறோம். அப்ப கர்நாடகாவிலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தமிழகத்தில் இந்த பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ஈடுபட்டவர்களுக்கு தேவையான மட்டைகளை நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழங்குகிறது. அப்போ இதற்கு தேவையான பாக்குமட்டை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழி செய்கிறது. அப்போ ஒரு தொழிலை ஆரம்பிச்சோம்னா அதற்கு தேவையான மூலப்பொருள் உடனடியாக கிடைக்கல, எங்களுக்கு சரியான நேரத்தில் டெலிவரி கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த தொழிலை யாராலுமே செய்ய முடியாது. அதுபோல ஒரு நிலைப்பாடு இருப்பதால் தான் இந்த பாக்குத்தட்டு தயாரிப்பு தொழில் தொய்வடைந்திருக்கிறது, தோல்வி அடைந்திருக்கிறது. தோல்வி கடைகளை வெற்றி கடைகளாக மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை தெரிந்து அந்த தொழிலை எவ்வாறு செய்தால் வெற்றி பெறலாம் என்ற அந்த நுணுக்கத்தை தெரிந்து கொண்டால் வெற்றி பெறலாம். அப்ப பாக்குமட்டை தொழிலில் எல்லாரும் தோத்துட்டாங்களா? கிடையவே கிடையாது. சரியான முதலீடும் சரியான திட்டமிடலும் சரியான பார்வையும் இல்லாதவர்கள் மட்டும்தான் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழிலில் பல பேர் வெற்றியாளர்களாக மாறி பல லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக காரணம் என்ன? அவர்களுக்கு தேவையான அந்த மூலப்பொருளை சரியாக கிடைக்கும் வகையில் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான எண்ணிக்கையில் அந்த மட்டை கிடைக்குது. அதை வைத்து அவர்கள் அந்த தட்டுக்களை தயார் செய்கிறார்கள். அதுபோலவே இந்த 4 டை 3 டை 2 டை வச்சுக்கிறவங்களுக்குலாம் இந்த தட்டை எவ்வாறு விற்பனை செய்வது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தட்டுக்களை நீங்கள் தயாரித்து உங்களால் உங்கள் பகுதியில் விற்பனை செய்ய இயலவில்லை என்றால் நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களிடம் அந்த தட்டுக்களை பெற்றுக்கொண்டு அதற்குரிய தொகையை உங்களுக்கு கொடுக்குது. அப்ப நீங்க இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொன்னால்
இது போல அப்படிங்கிறது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டை இருக்கணும். அப்போ 5 to 6 டை இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு நார்மலா ஒரு மாசத்திற்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க பெற முடியும். அப்போ இந்த 5 டை இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 450 பீஸ் ஓடும். அதாவது 12 இன்ச்சு, 10 இன்ச்சு, 8 இன்ச்சு, 6 இன்ச்சு, 4 இன்ச்சு. அப்போ ஒரு மட்டை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து போயிருக்கோம் 12 இன்ச்சு தட்டு ஃபர்ஸ்ட் ஓடும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 10 இன்ச்சு தட்டு, அடுத்ததாக 8 இன்ச்சு தட்டு, அடுத்ததாக 6 இன்ச்சு பிளேட்டு, அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது 4 இன்ச்சு கப்பு. அப்போ இப்படி அந்த மட்டை வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு செய்யணும். சில பேர் என்ன பண்றாங்க, 2 டை இருக்கிற மிஷினு, 3 டை இருக்கிற மிஷினு நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலை செய்யும் போது அந்த தட்டை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பீஸ் வந்து பொறுத்தவரைக்கு வேஸ்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு 4 இன்ச்சு 6 இன்ச்சு எடுக்க முடியும். அப்போ ஒரு மட்டை நீ வாங்கும்போது அதில் வந்து 2 பிளேட்டு, ஒரு சின்ன பிளேட்டு, ஒரு தொன்னை, அப்போ வந்து ஒரு 4 பீஸ் எடுக்கிறப்போ ஒரு மட்டைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குறைந்தது அப்படிங்கிறது 2 ரூபாய் ஒரு மட்டைக்கு கிடைத்தால் ஒரு நாளைக்கு நீங்க இந்த 5 டையை பயன்படுத்தி 400 மட்டை ஓட்ட முடியும். ஒரு மட்டைக்கு 2 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 800 ரூபாய் குறைந்தபட்சம் நீங்கள் சம்பாதிக்க இயலும் ஒரு மட்டைக்கு. அதற்கு அடுத்தது இதுல வந்து நீங்க இன்னும் 12 இன்ச்சு நிறைய தட்டு வந்ததுன்னா லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்ப இந்த தொழிலை செய்வதற்கு நான் நுணுக்கம் என்னன்னா, மட்டை எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதுல எத்தனை தட்டு எடுக்கிறீங்க, அதன் மூலம் என்ன காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இது வந்து ஒரு சிறு தொழில், ஒரு தனிநபர் செய்யக்கூடிய தொழில். ஒரு நபர் வருமானம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 to 6 டை போட்டீங்க அப்படின்னு சொன்னா மாசம் ஒரு 30,000 to 35,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லா தொழிலையும் நீங்க செய்யக்கூடிய முதலீடு என்ன, உங்களுடைய உழைப்பின் அளவு என்ன, இதற்கு தேவையினுடைய மின் பயன்பாடு என்ன, அந்த செலவெல்லாம் போக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கி வாடகைக்கு விட்டா கூட உங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கிடைக்காது. டிரைவர் சம்பளம், இன்சூரன்ஸு, டேக்ஸு, சர்வீஸு, டோல்கேட்டு, இப்படி எல்லாத்தையும் கழிச்சு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு டிரைவர் சம்பளம் கூட மிச்சமாகாத அளவிற்கு அந்த முதலீடு இருக்கும். ஆனால் இதில் இந்த 5 டை இருக்கிற இந்த மிஷின் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய், 3,20,000 ரூபாய்க்கு இந்த மிஷினை வாங்கி நீங்கள் இந்த மட்டைக்கு தேவையான முதலீடு செய்து, அதாவது ஒரு 4 to 5 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஒரு 30,000 to 35,000 ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இது நான் குறைந்தபட்ச வருமானத்தை தான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் எவ்வளவு ஆர்வத்தில் செய்யறீங்க, எந்த அளவிற்கு முனைப்போடு செய்யறீங்க, எந்த அளவிற்கு அப்படிங்கிறது நீங்க பிளான் பண்ணி செய்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட லாபம் கிடைக்கும். எல்லா தொழிலிலும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு தொழில் எந்த தொழிலும் ரிஸ்க் இல்லாம இருக்கிறதே கிடையாது. அந்த ரிஸ்கை நம்ம எப்படி எடுப்பது, அந்த ரிஸ்க் இல்லாம ஒரு தொழிலை எப்படி செய்வது என்ற சூட்சமத்தை உங்களுக்கு நமது கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது. இதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும், சிறு தொழிலை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இந்த வீடியோவில் இருக்கிற என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு என்னை நேரடியாக சந்தித்தால் உங்களிடம் உள்ள முதலீட்டிற்கு தகுந்த மாதிரி எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம், எந்த தொழிலை செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றியாளராக மாறலாம், தோல்வி இல்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற சூட்சுமங்களை எல்லாம் உங்களுக்கு வழங்குகிறோம். 34 ஆண்டு கால அனுபவம் உள்ள எங்கள் குழுமத்தோடு இணைந்து நீங்கள் ஒரு சுய தொழில் செய்ய விரும்பினால் எனது கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. தோல்வி தொழில்களை எல்லாம் வெற்றி தொழில்களாக மாற்றி விஸ்வரூப வெற்றி தொழிலை அறிமுகப்படுத்திய எங்கள் குழுமம் இப்போது தோல்வி அடைந்து படுத்திருக்கும் இந்த பாக்குமட்டை தொழிலில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது. நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சியோடு இந்த தொழிலில் இறங்குங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களது கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் தொடர்ந்து உங்களுக்கு செய்து நீங்கள் தயாரித்த தயாரிப்புகளை நாங்களே பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் டெலிவரி கொடுத்தவுடன் உங்களுக்கு தேவையான தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். நீங்களும் வெற்றி வரிசையில் சேர வேண்டும் என்றால் எங்கள் குழுமத்தோடு இணைந்து உங்கள் தொழிலை நிறைவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.